ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நேராக ரொம்ப கோபமாக வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ரேவதி என்னம்மா ஃபங்க்ஷன்லாம் நல்லா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டதும், என்னடி நான் போகும்போது எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணலை, இப்போ வரும்போது நக்கலா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறா. என்ன உன் புருஷன் தான் எனக்கு விருது கொடுத்தான்னு உனக்கு முன்கூட்டியே தெரியுமா என்ன அப்படின்னும் போது, என்னம்மா சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது, என் புருஷன் கையால் தான் விருது வாங்கினீங்களா அப்படின்னு ரேவதி நக்கலா கேட்டதும் உடனே நம்ம சந்திரா அக்கா இதுங்களெல்லாம் நீ இப்போவுமா நம்பிட்டு இருக்க, இதுங்க எல்லாருக்குமே அவன் தான் விருது கொடுக்க போறான்னு முன்கூட்டியே தெரியும்க்கா, அதனால தான் காலையில் எல்லாருமா சேர்ந்து உன்னா அவ்வளோ சந்தோஷமா வழி அனுப்பி வச்சாங்க, அதுலேயும் உனக்கு புரிய வேணாமா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி செம கோபமா உள்ள போயிடுறாங்க. என்னம்மா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா அப்படின்னு ராஜராஜன் கேட்டதும், எவ்வளோ தைரியம் இருந்தா அவனே திட்டம் போட்டு என்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அத்தனை பேர் முன்னாடி விருது கொடுப்பான், அவனை நான் சும்மாவே விடமாட்டான் அப்படின்னும் போது, என்னம்மா சொல்றீங்க, கார்த்திகையாலையா விருது வாங்கினீங்க அப்படின்னு ரோகிணி கேட்டதும், உங்கள் யாருக்குமே அவன் தான் விருது கொடுக்க போகிறான்னு தெரியாதா என்ன அப்படின்னு சந்திரா கேட்டதும், இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, உனக்கு தான் பத்திரிக்கை கொடுத்தாங்க, நாங்கள் உனக்கே தெரியாதப்போ எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராஜராஜன் தெரியாத மாதிரி கதையை மாற்றி பேசினதும் உடனே மயில் அத்தை அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை, இப்போ நான் ஃபோட்டோ எடுத்தேன் இல்லையா, பேனர் போட்டுறட்டுமா அப்படின்னதும், என்ன மாப்பிள்ள நக்கல் பண்ணுறீங்களா, இங்கே பாருங்க அவனை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக தான் நான் விருது வாங்குற ஃபோட்டோவை பேனர் போடணும்னு சொன்னேன், ஆனால் அவரே எனக்கு விருது கொடுக்குறத எப்படி என்னால் பேனர் போட முடியும், இங்கே பாருங்க எனக்கு வார கோபத்துக்கு நான் ஏதாச்சும் கதைச்சிட்டு போகிறேன் அப்படின்னதும் மயில் அமைதியாயிடுறாங்க. அக்கா விடுக்கா, எல்லாருமா சேர்ந்து உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னதும் உடனே ஸ்வாதி அம்மா அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீங்கள் போனதுக்கு அப்புறமா வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா அப்படின்னதும் உடனே ராஜராஜா, ஆமா சாமுண்டீஸ்வரி, நீ இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கும் மாப்பிள்ள தான் காரணம், என்ன சொல்றீங்க அப்படின்னதும் ரவுடிங்க வந்தானுங்க இல்லையா, அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸ்வாதி, நீயா எல்லாரையும் காப்பாத்தின, ஆமா ஆமா நீங்க கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு என்ன செயற்பட வச்சுது, சொல்ல போனா மாமா தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னதும், எல்லாத்தையும் பண்றத பண்ணிட்டு அவன் நல்ல பேர் வாங்குறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காக்கா, அவனை நீ நம்பாது, எல்லாமே அவனோட திட்டமும் நாடகமும் தான் அப்படின்னு வழக்கம் போல சந்திரா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. சரி சின்னத்தை, எப்படியோ உங்களுக்கு அதிகமாக பற்ற வைக்கலன்னா சாப்பிட்ற சோறு இறங்காதே அப்படின்னு மயில் சொன்னதும், டேய் நீயும் சேர்ந்து தான் அவன் கூட எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒரு நாளில் ஒரு நாள் அக்காவுக்கு எல்லாமே புரிய வரும் அப்படின்னு சந்திரா சொன்னதும், போதும் அவனோட புகழ் பாடினது, இன்னும் கொஞ்ச நேரத்தால அவன் நிரந்தரமா வீட்டை விட்டு போக போறான், அப்போ புரியும் இந்த சாமுண்டீஸ்வரி யாருன்னு அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி உள்ள போனதும் இந்த பக்கம் சந்திரா நடந்த அத்தனை விஷயத்தையும் ஃபோன் போட்டு சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க. இந்த வாட்டியும் நாம அவன்கிட்ட அசிங்கப்பட்டுட்டோமே சந்திரா அப்படின்னு போதும், ஆமாங்க இவன் தான் விருது கொடுக்க போறான்னு எனக்கு ஃபங்க்ஷனுக்கு போன டைம் தான் தெரிஞ்சுது, அப்போ கூட அக்காவை அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தேன், ஆனா அக்காக்காரி அங்க கூட்டத்துக்கு முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக விருதை வாங்கிட்டு வந்துட்டா, இப்படிலாம் நடக்கும்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு போது, சரி எப்படியோ ஆனா சவால் போட்டிருக்கான் இல்லையா, அவன் விடுகிறதுக்குள்ள எப்படி இந்த சவால்ல தோத்துறணும், 24 மணி நேரம் தானே அவனுக்கு அந்த சாமுண்டீஸ்வரி டைம் கொடுத்துருக்கா, இந்த சவால்ல மட்டும் தோத்துட்டா கண்டிப்பா அவன் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான் அப்படின்னு போது, ஆமாங்க அதான் என்னோட ஆசையும், ஆனா எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் சந்திரா, அதான் எனக்கே குழப்பமா இருக்கு, எங்க நம்ம ஒருத்தங்கிட்ட இப்படி எல்லாத்தையும் மறைச்சு வைக்க சொல்லி பணம் கொடுத்தோம் இல்லையா, ஒருவேளை அவன் தான் இதெல்லாம் சொல்லியிருப்பானோ அப்படின்னு போது அவன் வீடு வரைக்கும் போனோம், அங்க அவனை காணும் சந்திரா, கண்டிப்பா அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும், எப்படியோ அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை நாம மடக்கிட்டோம்னா ஈஸியா அவனுக்கு உண்மை தெரியாதபடி பண்ணிடலாம்ங்கிற மாதிரி இந்த பக்கம் சிவனாண்டி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 2 நாள் கழிச்சு தானே அவருக்கு சுயநினைவு வரும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. உடனே காட்டி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அங்க பார்த்தோம்னா அவர் சுயநினைவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதும் இதை கேட்ட கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரா அவரை உள்ள பார்க்க போறாங்க. அப்போ அவங்களோட வைஃப் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இந்த 2 நாளும் மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்கய்யா, ரொம்ப நன்றி அப்படின்னதும், பரவாயில்லமா இருக்கட்டும், ஆமா கண் முழிச்சிட்டாரா அப்படின்னதும், ஆமாங்கய்யா பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஆளும் ரொம்ப நன்றி
சார், என் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. அடிபட்டதும் இல்லாமல் என்னை காப்பாற்றி 2 நாள் வைத்திய செலவும் பார்த்துருக்கீங்க, உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னும் போது உடனே அவங்களோட ஒய்ஃபும் ஆமாம் சார், இவர் நிறைய சின்ன சின்ன தப்புகள் பாவங்கள் பண்ணியிருக்காரு, அந்த பாவம் தான் அவரை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. இங்கே பாரியா, இனியாச்சும் ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னும் போது இங்கே பாருங்க சார், உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறனோ தெரியா, ரொம்ப நன்றி அப்படின்னதும் இங்கே பாருங்க, உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் சொல்லுங்க சார், இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, எது கூடவா நான் பண்ண மாட்டேன், சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னதும் இங்கே பாருங்க, உங்களால எங்கள் வீட்லேயே பிரச்சனை, என்னை வீட்டுக்குள்ளேயே எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால இதுக்கெல்லாம் காரணமானது யாரு, எல்லா விஷயத்தையும் நீங்கள் வீட்டில் வந்து சொல்லணும், சொல்லுங்க இதெல்லாம் யார் சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னதும் அந்த ஆள் முழிக்கிறாங்க. ஐயோ, அந்த பையன் உன் உயிரையே காப்பாத்திருக்கான், என்னையா முழிச்சிட்டு இருக்க சொல்லு அப்படின்னதும் எல்லாம் அந்த சிவனாண்டியும் முத்துவேலு சொல்லிதான் ஐயா நான் இப்படி எல்லாம் பண்ணேன், அவங்க தான் இப்படி நகையை கொண்டு உங்க அம்மா இடத்துல புதைக்க சொன்னாங்க அப்படின்னதும் இது கேட்ட கார்த்தி நினைச்சேன் அவனுங்க தான் பின்னாடி இருப்பானுங்கன்னு. சரி, இதை நீங்க எங்க வேணும்னாலும் சொல்றீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்டதும் கண்டிப்பா தம்பி, நான் உங்க வீடு வரைக்கும் இல்லை ஊர் மக்கள்கிட்டையும் சொல்றேன் அப்படின்னதும் கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ கார்த்திக் உண்மையை நிரூபிச்சு மறுபடியும் நம்ம ரேவதி கூட சம மாசா உள்ள போகத்தான் போறாங்க. வாங்க